வணக்கம் சார். தேங்க்யூ. நான் திருச்சியிலேருந்து வரேன். என் பேர் மூரா ராஜா. நான் இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறதுக்கு ஒரே விஷயம்தான். நான் என்னுடைய அப்ளைன் மிஸ்டர் தங்கசாமி, மிஸ்டர் பஞ்சுபாலா, பெரம்பலூர், சிவசங்கர், இவங்க 3 பேருக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன். இந்த ப்ராடக்ட்லாம் என்னன்னே எனக்கு தெரியாது. நான் சாப்பிட்டதும் இல்லை. எனக்கு நெட்வொர்க்னா தெரியும். அதனால் எனக்கு பணம் வேணும். அப்போ இவங்க வந்தாங்க. சரின்ட்டு நான் போய் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை கூட்டி காமிச்சேன். இவங்க தான் என்ட்ரி போட்டாங்க. 4ஆம் என்ட்ரி போல என்னை ஃப்ரீலான்சர் ஆக்கி விட்டாங்க. அடுத்தது நான் 5000 ரூபா சம்பாதிச்சிட்டேன். இப்போ இந்த ஃப்ரீலான்சருக்கு 10,000 ரூபா செலவு வாங்கி போட்டாங்க. 5000 ரூபா கொடுக்கணும். அப்புறம் எனக்கு பயமாக போச்சு. ஏன்னா நான் கல்ல போய் கொடுத்தாலும் வித்துட்டு வந்துடுவேன். இவங்க எல்லாம் இப்படி பண்ணாங்க சொல்லிவிட்டு அது என்னையா முதல்ல கொண்டாங்க சொல்லி நான் குடித்தேன். அப்போ இது என்ன பண்ணணும் அதை சொல்லு முதல்ல அப்படின்னாக்கா, இது நோய் நொடிக்கு கொடுக்கலாம், நல்லா இருக்கிறது கொடுக்கலாம். இது எப்படி கொடுப்ப நீ அதை சொல்லு அப்படின்னப்ப எல்லாம் 6 டேஸ்ட் வரும். அந்த டேஸ்ட் வந்தால் இதுக்கு, இந்த டேஸ்ட் வந்தால் அதுக்குன்னு அந்த என்னடா சொல்லி நானும் எடுத்துட்டு போய் எல்லாம் கொடுத்தா எல்லாருமே பிடிக்குது, இனிக்குது, காசு வந்துக்கிறாங்க. வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப மீதி 3 இருக்கு பாருங்க. கசக்குது, தோக்குது, இன்னொன்னு கைக்குது. ஒரு பயத்தை கொண்டு போனா அவன் சொல்றான், நல்லா இதெல்லாம் சொன்னா நோய் சொல்றிய, நல்லா இருக்கிற என்னட்டே சொல்லுவோம் அப்படின்னா இவன் இது மாதிரி இருக்கலான்ட்டு அப்புறம் சரின்னு ஒரு பயமா இருந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு போனேன். வாடா அவனுக்கு வயிறு வெடிக்க இருக்கும். அண்ணன் இது மாதிரி எனக்கு இது மாதிரி நீ முதல்ல அதை குடி அப்படின்னு நம்ம ஒரு வரா போய் தான் குடித்தேன். எப்படி குடிக்கிறேன்னா பாட்டோட போறாங்க. அவளை சரி மடக்கு போதும் அப்படி வச்சுக்கிட்டேன். வச்சோடனே காரில் தான் போயிட்டு இருந்தாலாம். அவன் ஓடிக்கிட்டே தான் போனான். முடிச்சோடனே பருன்னு கேஸ் போது விட்டுவிட்டு ஐயோ என்ன 2.5 வருஷம் எனக்கு கேஸும் போகல, ஏன் போகலன்னா வெரி குட் அப்படின்னா. அப்போதான் எனக்கும் பயமா நான் குடிக்கல. நான்லாம் குடிக்கல, டேஸ்ட்டாக குடிச்சு பார்த்ததோட அப்புறம் மாறாது அப்படின்னு உன் ஃப்ரெண்டு எங்கே போய் காட்டணும். புதுக்கோட்டையில் ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டர் லேடி, அவங்க ஃபேமஸ் ஆனவங்க. அவங்கள்ட்ட போய் விட்டான். நான் ஜோசியாக இருக்கனால எனக்கு பிஹேவியர்லாம் தெரியும். அப்போ கூட்டிகிட்டு போயிட்டான். சரின்னு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே அவங்க சொன்னாங்க, இல்லை நைட் நான் சாப்பிட மாட்டேன், நீங்களாம் பிரியாணி சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு அவன் சொன்னான். மேடம் பயப்படாமல் சாப்பிடுங்க, எங்கள்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு நைட் சரிக்க விட்ருவோம் அப்படின்னா. சரிடா அப்படின்னு அவங்களும் சாப்பிட்டாங்க. முடிச்சு அந்த கண்ணாடி கிளாஸ்ல தான் குடிக்க விட்டாங்க எங்கள் லீட்ரு. அந்த கண்ணாடி கிளாஸ்லேயே ஊற்றி குடிச்சிட்டோன்னே அவங்க சொன்னாங்க, பாருங்க எனக்கு பயம் வந்துச்சு. நான் இந்த பேரை பார்க்குறேன், அதை என்ன பார்க்குறோம், ஏன்னா அவன் எல்லா விஷயமும் சொல்லிவிட்டேன். 3 டேஸ்ட் வந்தாதான்டா நல்லது, மற்ற 3 டேஸ்ட் வந்தாக்கா பிரச்சனை நான் அந்த மாதிரி சொல்லுது. எனக்கு நல்லா அவுக்குதுங்க, நவாப்பழம் அவுக்குதுங்க அப்படின்னாங்க. ஐயோ நான் பார்த்தேன், சாரி மேடம் உங்கள் தலையில் ஏதோ ரத்தம் போகிறது குறையா இருக்குது, கட்டி இருக்கலாம், கொப்பளா இருக்கலாம், அடம்பு இருக்கலான்னு. அவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க, எனக்கு பிரெயின் டியூமர்னாங்க. என்னடா இது அப்படின்ட்டு இந்த பையன் சொன்னா, கவலைப்படாதீங்க நம்ம உங்களை சேவ் பண்ணிடுவோம் அப்படி சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறம் அதே நைட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு சித்தா டீம் கன்சல்டன்ட் போனோம். அவர் நாடியில் எக்ஸ்பர்ட்டு. 10 பேருமே இந்த பாதி பாட்டு இருக்குது அப்படி ஊற்றி விட்டோம். ஊற்றி முடிச்சோன்னா எல்லாருமே பிடிக்குது, இடிக்குது, இன்னொன்று என்ன சொல்லுவாங்களே காக்குது. ஒரு ஆள் மட்டும் மாட்டான், கசக்குதுன்ட்டான், போச்சுறான்னு சொல்லிட்டு எல்லாம் தங்கியா அப்படின்ட்டார் அந்த சித்த வைத்தியர். உட்காது அப்படின்னு பட்டுங்களை போட்டு நாடியை பிடிச்சா அவர் நாடி பிடிச்சார். ரவி இந்த அளவுக்கு 40% நடப்பு இருக்கிறா அப்படின்ட்டாங்க காட்டில். ஸோ எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் பயமாக இருந்துட்டு இப்போ ஒழுங்காக கற்றுக்கணும். இந்த மருந்த என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக மீட்டிங்லாம் அப்புறம். ஸோ அதுக்காக என்னுடைய அப்ளை மிஸ்டர் தங்கசாமி, பஞ்சுபாலா, சிவசங்கருக்கு மிக்க நன்றிகளையும் நன்றி.